வணக்கம், நான் பானு முரளி. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பேக் எப்படி பண்ணுறதுங்கிறத பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் மேட் கிளாத், சாட்டின் ரிப்பன், ஒயிட் கம், கார்ட்போர்ட். தேவையான பொருட்களை பார்த்தோம். இதை இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு அந்த கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த அட்டை என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு லென்த் பிரெத் எல்லா சைடையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் வருதோ அதை விட ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ் ஜாஸ்தியாக இந்த லென்த் நம்ம கட் பண்ண போகிறோம். இல்லாட்டா இன்னொரு மெத்தட் என்னென்னா, இதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க்கு, தென் இப்படி ஒரு மார்க்கு, இப்படி இப்படி மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும், ஈஸியாக கட் பண்ணிடணும். இதோட ஹைட்டு நம்ம எவ்வளோ பெரிய பேஸ்கெட் வேணுமோ, எவ்வளோ பெரிய பாக்ஸ் வேணுமோ அவ்வளோ பெருசு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓரளவுக்கு இவ்வளோ பெருசு கட் பண்ணிட்டு போகிறேன். இப்போ இந்த பீஸை இங்கே கட் பண்ணணும். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ பெரிய பீஸ் வேண்டியிருக்கும். இப்போ இதை ஒட்டணும். முதல்ல இதை கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம். இப்போ இந்த கார்ட்போர்டு தெரியக்கூடாது. பேக் ஃப்ரண்ட் 2 சைடுமே மேட் கிளாத்தால் கவர் பண்ணினா தான் கிஃப்ட் அழகாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஒயிட் கம்மால் கீழே மேலே 2 சைடுமே ஒட்டிட போகிறோம். ஸோ தட் இந்த கார்ட்போர்ட் தெரியவே தெரியாது. கவர் பண்ணிடுங்க இப்படி. அதே மாதிரி இந்த சைடும். இது நல்லா காயட்டும். இதுக்கப்புறம் இதை நாம் இதை சுற்றி கவர் பண்ணி ஒட்ட போகிறோம். இதுக்கு 4 பக்கமும் முதல்ல நல்லா கம் போட்டுடுங்க. நம்ம ஒட்டி வச்ச இந்த பீஸ் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை இதில் ரேப் பண்ண போகிறோம். இப்படி இந்த இடத்துல வச்சு நல்லா ஒட்டிட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு நல்லா ஃபோல்டு பண்ணி ஒரு நல்ல ப்ரெஸ் கொடுத்துருந்தீங்கன்னா, கொடுத்தும்போது இந்த எட்ஜஸ் கரெக்டாக வரும். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ராவாக விட்டோம் இல்லையா, அந்த பீஸ் கொஞ்சம் ஓவர்லேப் ஆகிற மாதிரி அதையும் நல்லா கம் போட்டு ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடில் ஓவர்லேப் ஆகுது இல்லையா, அந்த போர்ஷன்லேயும் கொஞ்சம் நிறைய கம் போட்டு ஒட்டிட்டு, இப்போ இந்த பீஸ் பேஸ் ரெடி ஆயாச்சு. இதை நம்ம டெக்கரேட் பண்ணணும். ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு ஓவர்லேப்பிங்க்கு ஒரு சின்ன ஒரு கவர். அதுக்கு எனி சைஸ் ஒரு 5 சென்டிமீட்டருன்ட்டு 8 சென்டிமீட்டர் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த பாக்ஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு டெக்கரேட் பண்ணிடலாம் சாட்டின் ரிப்பனால். 4 சைடும் ஒட்டணும். ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 பீசஸ். இப்படி ஒட்ட போகிறோம். இப்படி 4 சைடும் ஒட்டிடணும். அப்படி ஃபுல்லாக ரேப் பண்ணி ஒட்டிடணும். கம் தடவிக்கோங்க.
4 சைடும் ஒட்டிடணும். அதே மாதிரி இந்த மேல் போர்ஷன்லேயும் ஒரு லேயர் ஃபுல்லாக கவர் பண்ணிடும். இப்போது இந்த பீஸை 4 பக்கமும் சாட்டின் ரிப்பன் ஒட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த பேக்கும் மேலேயும் கீழே 2 பக்கமும் 4 சைடும் ஒட்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இதோட சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கும் கொஞ்சம் கம் தடவி இந்த மாதிரி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் எனி டெக்கரேட்டிவ் பீஸ் வந்து நம்ம இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்காக யூஸ் பண்ணுற பர்பஸில் சாட்டின் ரிப்பனை 2 பக்கமும் ஜாயின் பண்ணினோன்னா இதை பேக்காக யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ஃபெல்க்ரோ வச்சுருக்கு, இந்த மாதிரி இருக்கும். பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கறனால ஒரு க்யூட் ஹேண்ட்பேக் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நவராத்திரி டைமில் ஏதாவது கிஃப்ட் ஆர்டிகிள்ஸ் போட்டு கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். பர்த்டே, பசங்களோட பர்த்டேனா எப்படி இப்போல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறோம் வர்ற பசங்க எல்லாருக்கும், அந்த மாதிரி இதில் ஒரு சாக்லேட் போட்டு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பேக் ரெடி பண்ணி கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்ட்ராப்பும் இந்த ஓவர்லாப்பிங் இந்த ஸ்ட்ரிப்பும் போடாமல் அப்படியே பென்சில் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் பென் ஸ்டாண்டு, பென்சில் ஸ்டாண்டாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.